ஐக்கிய தேசிய முன்னணியின் விசேட ஊடக சந்திப்பொன்று இன்று நடைபெற்றது. ஜனவரி 8 புரட்சியையும் நல்லாட்சியையும் உறுதிப்படுத்தி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் நாட்டை முன்னோக்கிட்டு செல்லவே நாம் எதிர்பார்க்கின்றோம். நாடு முழுவதும் சென்று பார்த்தால் ஒரு விடயம் உறுதியாகின்றது. மஹிந்த ராஜபக்சவை இன்று நாட்டு மக்கள் புறக்கணிக்கின்றனர். அவருக்கு பெரும்பான்மை கிடைக்க மாட்டாது. 2020 வரை ஸ்திரமான ஆட்சி அதிகாரம் இந்த பாராளுமன்றத்திற்கு உள்ளது. ஜனாதிபதிக்கும் அதிகாரம் உள்ளது. இந்த ஜனாதிபதியை ஆட்சியில் அமர்த்துவதற்காக செயற்பட்ட சக்திகள் தான் இங்கு உள்ளன. அவரது நிழற்படத்தை திருடிய போதிலும் மக்களின் அபிப்பிராயத்துடன் அவரது மனசாட்சி ஐக்கிய தேசிய முன்னணியிடமே உள்ளது. மஹிந்த காற்று தற்போது ஓய்ந்து விட்டது. மஹிந்தவினால் சந்தைப்படுத்த முடியவில்லை. இதனை நாங்கள் ஆரம்பத்திலேயே கூறினோம். வெற்றி உறுதி என கூறி ஜனாதிபதியின் படத்தை மேலே வைத்துள்ளனர். இந்த ஜனாதிபதி கூறுவது போன்று கீழே மைத்ரி யுகத்திற்காக என எழுதுகின்றனர். இதுவரை காலமும் மஹிந்தவின் யுகம் என கூறினார்கள். தற்போது மைத்ரி யுகம் என கூறுகின்றனர். தற்போது மஹிந்த யுகத்திற்கு என்ன நடந்தது? அங்கு யார் செல்வது? இவர்கள் பாரிய அளவில் ஊடகத்தையும் மக்களையும் அச்சுறுத்தும் யுத்தத்தை கொண்டு வந்தனர். ஆகவே உங்களுக்கு பொறுப்புள்ளது. நாங்கள் இருக்கும் வரையில் இந்த நாட்டில் யுத்தம் ஏற்பட இடமளிக்க மாட்டோம். ஏனென்றால் நாட்டை நாங்கள் நேசிக்கின்றோம். நாட்டிற்காக நாங்கள் முன் வந்துள்ளோம். ஆகவே நாடு பிளவுபடவோ யுத்தம் ஏற்படவோ இடமளிக்க மாட்டோம். பட்டலந்த அல்ல, விஜயதாசலியனாராட்சியை கொலை செய்வதற்காக உளவு தகவல் வழங்கியது யார்? இதன்போது ஊடகவியலாளர்களின் மேலும் சில கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளித்தார். நான் ஒருபோதும் பிரபாகரனுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை. நான் பிரபாகரனுக்கு நிதி வழங்கவும் இல்லை. 2005ஆம் ஆண்டில் ஜனாதிபதியாக வரவிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களது கோரிக்கைகளுக்கு இணக்கம் தெரிவித்தால் ஜனாதிபதியாக்குவதாக கூறினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலேயே நான் கைச்சாத்திடாத நிலையில் இப்போது ஏன் அதனை செய்ய வேண்டும்? இது சமஷ்டி அல்ல. அதிகாரத்தை கிராமத்தை சென்றடையும் வரையில் வழங்குவோம். அதுவும் அரசியல்வாதிகளுக்கு அல்ல. கிராமங்களில் உள்ள பொது அமைப்புகளுக்கும் அதேபோன்று மதஸ்தலங்களின் தலைவர்களுக்குமே அதிகாரத்தை பகிர்ந்து அளிப்போம்.